இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்பைசியான எக் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு தக்காளியை வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, தண்ணியும் வத்திடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை நடுவில் லைட்டாக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மசாலாவை முட்டையோடு நல்லா சேர்த்து கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். அப்போ தான் மசாலாலாம் முட்டையில் இறங்கும். மசாலா நல்லா முட்டையில் இறங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான முட்டை மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.